பெண்களது நண்பர் நண்பருமான கதாரிப்பில் காலிப்பதில் சார்ந்த விக்னேஷ் அவர்கள் இப்போட்டியை துவக்கி வைப்பார். அவர்களுடன் எங்களது குறையாது என்ற போல அழகான வெற்றி புள்ளியை பையன் ஆடிக்கொண்டிருக்கிறார். ஒன்றும் பண்ண முடியாது, தெரியவே மாட்டேங்குது. இல்ல அப்படி பண்ணிக்கலாம். சரியா மண்ணின் மனிதர்கள் ஆட்டத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து கபாடி ரசிகர்களும் கர ரோஷங்களை எழுப்பி மூணாவது மேட்ச் இது போடுறது. தமிழ் விட்டா மத்தியா தமிழ் அதியா அதுதான் கடைசி சிறப்பான ஆட்டம். சிஎம்ஆர் சடகம் அசோக் பர்கன் பிரதிபாலயம் 2-1 கேக்கல லாபகமான வெற்றி புள்ளி பாயிண்ட் அசோக் பர்கன் 2-2. சாமமா சாமத்துல போய் அழகான வெற்றி புள்ளி அழகான வெற்றி புள்ளி. இரு அணிகளும் சாதாரண வெற்றி புள்ளி. மீண்டும் வெற்றி புள்ளி அசோக் பர்கன் 4 வெற்றி புள்ளிகள் அசோக் பர்கன் 2 வெற்றி புள்ளி மொத்தம் 5 வெற்றி புள்ளி அசோக் பர்கன் 3 வெற்றி புள்ளி சிஎம்ஆர் 3 வெற்றி புள்ளி 4-5 இரு அணிகளும் நீயா நானா போட்டி அத லைன் நம்பர் பார்த்தாங்க தம்பி. லைன் பாருங்க யாருக்குல்ல இதனை தொடர்ந்து அடுத்த சுற்றுகள் இருக்கக்கூடிய ஆசிரியர் சுடகாமுதல்
தம்பி நீ அம்பீர் அங்க பாரு விளையாட்ட பாரு நீ அப்பா நீ பொதுப்படியான மனுஷன் அப்பீசியலா பாரு உள்ள போச்சல உள்ள பண்ணி போச்சல அவரை அங்க எங்கடா லைட் இருக்குது மதன் மாது வம்சு இன்னொரு பக்கத்தில் நிற்க சொல்லி அங்கே பங்கு பக்கத்தில் நிற்க சொன்னா தெரியும் பார்க்கறதுக்கு. மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி அசோக் கண்ணன் சிஎம்ஆர் 2 ரைட். அசோக் பிரதர்ஸ் 8 சிஎம்ஆர் 4 அசோக் கண்ணன் நமது கரவேசங்களை நிறுத்தி நமது உள்ளூர் மண்ணு பயிர்களை உற்சாகப்படுத்துமாறு கபடி கலா ரசிகர்களை விரும்பி விரும்பி அசோக் பிரதர்ஸ் சார்பாக பேசுங்கடா 3-5 கபடியா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி நின்னீங்கன்னா பரவாயில்ல. இதை தெரிய மாட்டேங்குது, யாருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மட்டும்தான் கோட்டை விதிச்சுட்டே இருக்கிறேன். நேரம் அடிக்கிறது ஆளுக்கு மட்டும் தெரியுவாங்கல்ல. அந்த கோட் போட்டோன்னா போல தெரியும்ல, அதுக்காக ஒரு மேட்ச் பண்ணதில்லை பார்த்துட்டு டைம் அவுட். அசோக் பிரதர்ஸ் 8 வெற்றி புள்ளிகளும் சிஎம்ஆர் 9 வெற்றி புள்ளிகளும். சீட் எடுத்தா எடுக்க மாட்டேன். ஆகுது கட்டாகுது பாருங்க.